முதல்ல இந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா யாரான ஒருத்தர் இந்த மாதிரியான ஸ்டெப்பு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்ததான் இது கரெக்டாக அந்த தம்பி பண்ணியிருக்காங்க. நாம் கூட பண்ணலாம் அதை, பட் இவங்களுக்கு அதெல்லாம் சரி வராது. கரெக்டான பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அதுக்கான ஸ்டெப்பு எடுத்தாங்கன்னா அதுக்கான தீர்வு உடனே கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் என்ன கேடு சொல்லுங்கள். நாட்டில் எவ்வளவோ அநியாய அக்கிரமம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இவங்களும் இந்தமாரி ஆளுங்களும் ஒரு காரணம். போதை பழக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன பசங்க அடிமையாகி முழுகி கிடக்கிறாங்களோ பாதிக்கப்பட்டு, அந்தமாரி இந்த மாதிரி சில ஜென்மங்களால் குழந்தைங்களோட ஆம்பளை பசங்களோட மைண்டு கெட்டு போய் குட்டிச்சோறு ஆகி கிடக்கு. இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் மானத்தை ஏலம் போட்டுட்டு கிடக்கிறாளுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை இவங்களுக்கு. இந்த நாய்ங்கெல்லாம் ஒரு டைமுக்கு மேலே நைட்டில் என்ன மாதிரியான லைவ் வராங்க தெரியுங்களா? இதில் முக்கியமான ஒருத்தி இது இவ தான். இந்த சாதனான்றவளை பிடிச்சி உள்ளே போடுங்க. இவ டிக்டாக்லேருந்தே இவ ஃபேமஸ். இது பண்ணக்கூடாத அத்தனையாயிரம் கேவலத்தையும் பண்ணி எப்படியோ ஒன்று சம்பாரித்து ஒரு வீடு கட்டிடுச்சு. ஓரளவுக்கு அந்த ஊரில் பண காசோடு வாழுது. இவளை பார்த்து இன்னும் இருக்கிறவளுங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க. கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? இவளை மாரி ஆளுங்களுக்கு தான் படத்தில் சான்ஸ் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. மானம் கேட்டவனும் இவங்கெல்லாம் இவ்வளோ தைரியமாக வீடியோஸை போடுறாங்கனாக்கா எந்த தைரியத்தில் போடுவாங்க சொல்லுங்கள்? இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸை வச்சு தான். இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்க போடுற வீடியோவுக்கு லைக்கு கமெண்ட்டு பாப்பா இவங்க ஐடிங்களெல்லாம் போய் பார்த்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணுமே இவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1008 குறை சொல்லுவாங்க, நொட்டம் சொல்லுவாங்க. இப்படி கலடி போட்டுட்டு ஆடிட்டு திடுற பொம்பளைங்களுக்கு லைக்கு போடுறவங்களும் அவங்க தான். மொத்தம் அவனுங்களை செருப்பில் அடிக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்ணை இப்படி அப்படி இருன்னு 1000 குறை சொல்லிவிட்டு 1000 அட்வைஸ் பண்ணுறவனுங்க வெளியில் அவனுங்க வைக்கிற புத்தி இதை தான் இருக்கும். இந்தமாரி ஆண்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி அவங்க வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணி அவங்கள பாராட்டி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட சந்தோஷமாக நீ அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட பாராட்ட மாட்டாங்க. எங்கடா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடி நொட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ மாரி ஆட்கள் பண்ணி போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க, இன்றைக்கி என்னென்ன வக்கரம் பிடிச்ச நாய்ங்க ஆம்பளைங்க இந்தமாரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு இவனுங்க கேட்டு குட்டிச்சோர போயிருந்து இல்லாமல் சின்ன பசங்கள்லாம் 18 வயசு 17 வயசு பசங்க கையிலலாம் மொபைல் இருக்குது. சோஷியல் மீடியான்றது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்தமாரி கேடுகிட்ட நாய்ங்களால் சின்ன பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. முக்கியமாக நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் காரணம் போதை பழக்கம் ஒரு பக்கம்னாக்கா, அதை விட பெரிய போதை என்னன்னாக்கா இவளுங்க மாரி ஆளுங்கெல்லாம் போடுறாங்க பாரு ஒரு சில வீடியோங்க. புள்ள வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட பார்க்கும் அப்படின்ற ஒரு மனசாட்சி இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலான்னு கலடி போட்டுட்டு காமிச்சிட்டு வீடியோ பண்ணி தர்றாங்க. இவங்களெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்களா? என்னதான் நம்ம திட்டி கமெண்ட் போட்டு விட்டா கூட அவங்க வேலை யாரன்னா பண்ணிட்டு போ, நீ போடுற கமெண்ட் கூட எனக்கு அதில் காசு தான் அப்படின்ற மாரி தொடச்சிட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்கள் மக கல்யாணம் பண்ண போன இடத்துல மரியாதை இருக்குமா? உங்கள் வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தி வருவா, உன் புள்ளைய மதிப்பாளா? மான மரியாதையை சம்பாரிச்சு வைங்க. மான மரியாதை விற்று ஒரு பணம் சம்பாரிச்சு அப்படி மானங்கிட்ட வாழ்க்கை வாழணுன்னா 4 செவத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிங்க. சோஷியல் மீடியான்றது உலகமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் எல்லாத்தையும் கழட்டி போட்டு காமிச்சின்னு திரியறதுக்கு இப்படி ஒரு பொழைக்கிறதுக்கு போய் நாளைக்கு நீங்கள் என்ன செத்து போங்க. மானங்கிட்ட பொம்பளைங்க திருநங்கையாக பிறந்தவங்க கூட பெண்ணாக வாழணும்னு ஆசைப்பட்டு ஒழுக்கத்தோட கௌரவமாக சம்பாரித்து தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரத்துக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டா கூட இந்த நாய்களுக்கு அறிவு வராது. பெண் இனத்துக்கு சாபக்கேடு இந்தமாரி சனினுங்களாம். ஒருத்தையை பார்த்து ஒருத்தின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பணம் சம்பாரிச்சிக்கலாம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவ் வர ஆரம்பிச்சுங்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்கிற ஆம்பளை பசங்க தாய் வயசில் இருக்கிறவங்கள கூட தப்பாக பார்க்குறாங்க. பேத்தி வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவளுங்களை மாரி நாய்ங்க தெருவில் அவுது போட்டு காமிச்சின்னு திரியிறதுனால தான். சோஷியல் மீடியாவில் என்ன விபச்சாரம் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டிலலாம் ஆம்பளைங்களே இல்லையா? இப்படியாச்சும் போய் சம்பாரிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்காங்களா? சம்பாதிக்கணுன்னா எவ்வளவோ துறை இருக்குது. போய் சம்பாதிங்க, கஷ்டப்படுங்க. உழைக்காமல் ஓசியிலே சுக வாழ்க்கை வாழணும் அப்படின்னாங்க. நீங்கள் சொசைட்டியில் இன்னும் ஆண்கள் என்ன நினச்சாலும் பண்ணிட்டு போகலாம். அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
இதே பெண்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்த்து விட்றதும் அவங்க தான். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை 1008 சட்டம் போட்டு அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறதும் அவங்க தான். என்ன பண்ணுறது சொல்லு. தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு தான் இதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும். உண்மையிலேயே எங்களை மாரி ஆளுங்க நாங்களாம் பேசி போடுறதெல்லாம் ஜஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கேவலமான வீடியோஸை பண்ணி போடுறவங்களும் சரி, அவளுங்களெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆண்களையும் சரி சேர்த்து உள்ள தள்ளுங்க. அது யாரை வேணால் இருந்துன்னு போட்டோம். இவளுங்களெல்லாம் வளர்த்து விட்டு முதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவானுங்க. இவனுங்க ஐடியாவில் பிளாக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஐடியா ஆரம்பித்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வாழுங்க. வார்னிங் கொடுத்து அனுப்பி விடுங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதுதான். இதுக்கப்புறம் ஏதான ஒரு வீடியோ இந்தமாரி வந்துச்சிங்கனாக்கா நீ நிரந்தரமாக போய் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க.